ஆடி மாத முதல் செவ்வாய்க்கிழமையொட்டி குமரி மாவட்டம் தாழக்குடி அருகே அமைந்துள்ள ஔவையார் அம்மன் திருக்கோயிலில் ஏராளமான பெண்கள் கொழுக்கட்டை படையலிட்டு அம்மனை வழிபட்டனர். பிரசித்தி பெற்ற இக்கோயிலில் ஆடி செவ்வாய்க்கிழமைகளில் பெண்கள் ஒன்று கூடி விதவிதமாக கொழுக்கட்டைகள் செய்து அம்மனை வழிபடுவது வழக்கம். அந்த வகையில் ஆடி மாத முதல் செவ்வாய்க்கிழமை தினத்தையொட்டி கோயிலில் குவிந்த திரளான பக்தர்கள் விதவிதமாக கொழுக்கட்டைகள் தயார் செய்து ஔவையார் அம்மனுக்கு படையலிட்டனர். தமிழக கேரள பகுதிகளில் இருந்து வருகை தந்த பக்தர்கள் தங்கள் வேண்டுதல்கள் நிறைவேற நம்பிக்கையுடன் அம்மனை வழிபட்டனர். அதனால மக்களோட கூட்டம் அதிகமாக தான் இருக்குது. இங்கே அம்மன் ரொம்ப விசேஷம். நாங்கள் கல்யாணமான பெண்களாகட்டும், சுமங்கலி கல்யாணம் ஆக போகிற பெண்களாகட்டும் எல்லாருமே அம்மனுக்கு வேண்டுதல் வச்சு கூழு கொழுக்கட்டை அவிச்சு வேண்டுறது சிறப்பு. நாங்கள் வேண்டிட்டு போனது நடந்துருச்சு இன்னைக்கு. அதுக்காக பல வருடத்துக்கு அப்புறம் இப்போதான் வந்திருக்கேன். குழந்தை பாக்கியத்துக்காக வேண்டுதல் வச்சு வந்து வேண்டிட்டு போவாங்க. வேண்டுதல் நிறைவேறினதுக்கு அப்புறமா வந்து அதை அம்மனுக்கு கூழ் கொழுக்கட்டை எல்லாம் வச்சு படைச்சி சாமி கும்பிட்டு போவாங்க. நான் வந்து இப்போதான் 12th முடிச்சிருக்கேன். என் அம்மா கூட வந்திருக்கேன் இன்னைக்கு. என் அம்மா வந்து 10 வருஷமா இங்கே வருவாங்க. நான் இது ஃபர்ஸ்ட் டைம் நான் வரேன். காலேஜ் போகணும் வேண்டுதல் வச்சுருந்து நாங்கள் வரேன். என் அம்மா சொன்னாங்க நல்லா வேண்டணும், எந்த வேண்டுதலும் இங்கே நிறைவேறும். இங்கே நாங்கள் 10 வருஷம் நாங்கள் வரோம். 5 வாரம் சிறப்பாக அம்மனுக்கு பூஜைகள் நடைபெறும். அதுவும் இல்லாமல் குழந்தை பாக்கியம் வேண்டி மக்கள், அதுக்கப்புறம் திருமண பாக்கியம், அதுக்கப்புறம் பல இன்னல்கள் எல்லாம் அம்மனை வேண்டி அருள் வாங்க வருவார்கள். நிறைய விஷயங்கள் அம்மா வந்து நடத்தி கொடுத்துட்டு. இந்த ஆடி மாதம்தான் இங்கே வந்து பூஜை எல்லாம் பண்ணுவாங்க. கொலக்கட்டை வைப்பாங்க, இனிப்பு கொலக்கட்டை, உப்பு கொலக்கட்டை எல்லாம் வைப்பாங்க. அதுவும் இல்லாமல் சாமிக்கு வந்து நாங்களாவே திருசூலம் வச்சு குங்குமத்தில் திருசூலம் வச்சு பூஜை பண்ணி கொலக்கட்டை எல்லாம் வச்சு எல்லாத்துக்கும் கொடுப்போம். ஃபேமிலியாக வந்து பகிர்ந்து இங்கே கொலக்கட்டை வைப்பாங்க. அதுவும் இல்லாமல் கன்னி பெண்கள் வந்து அந்த கன்னி சாமியாக இருக்கனால, ஔவையார் அம்மா வந்து கன்னி சாமியாக இருக்கனால கன்னி பெண்கள் வந்து பூஜை பண்ணி சாமியை கும்பிட்டா கண்டிப்பாக கல்யாணமும் நடக்கும்.